இத ஒரு தடவை கற்பனை பண்ணி பாருங்க. உங்க காரோட என்ஜின் தேய்மானத்துல 80% மேல நீங்க சாவிய திருப்புற அந்த முதல் சில வினாடில தான் நடக்குது. அவசரமா கிளம்புற ஒவ்வொரு நாளும் பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலான்னு நீங்க லைட்டா எடுத்துக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்க காரோட ஆயுள மெதுவா அமைதியா குறைச்சிட்டே இருக்கு. இன்னைக்கு நாம பேச போறது ஒரு மெக்கானிக் கூட ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க தப்பு பண்ணினாதான் அவங்க ஷாப் கலகட்டும். அதுல முதல் தப்பு ரொம்ப டேஞ்சரஸ். அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல் தப்பு, ரொம்ப நேரம் என்ஜினை கிராங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. 10 செகண்டுக்கு மேல சாவிய திருகியே வச்சிருந்தா உங்க ஸ்டார்டர் மோட்டார் ஸ்ட்ரைட்டா அவுட். வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? விடு, 30 செகண்ட் கேப் விட்டு அப்புறம் ட்ரை பண்ணு. அடுத்தது, வீக்கான பேட்டரியோட வண்டியை கிளப்புறது. இது வெறும் கஷ்டம் இல்ல, உங்க காரோட மொத்த எலக்ட்ரானிக்ஸ்க்குமே டார்ச்சர். பேட்டரிய 4 வருஷத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்றது தான் ஸ்மார்ட் மூவ். இன்னொரு கிளாசிக் மிஸ்டேக், ஏசி, ரேடியோ, ஹெட்லைட் எல்லாமே ஆன்ல இருக்கும்போதே வண்டியை ஸ்டார்ட் பண்றது. இது பேட்டரிக்கு ஓவர் டைம் டியூட்டி கொடுக்கற மாதிரி. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு, கார் ஸ்டார்ட் ஆகட்டும். 10 செகண்ட்ஸ் கழிச்சு ஆன் பண்ணு. மேடு ஏத்தம் இருக்கிற இடத்துல கவனக்குறைவா இருக்கிறது இன்னொரு தப்பு. ஸ்லோப்ல வண்டியை நிறுத்தும்போது ஆயில் பிளஸ் ஃபியூயல் ஃப்ளோ கொஞ்சம் மாறும். அங்க 30 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஐடில் விட்டா என்ஜின் பார்ட்ஸுக்கு நல்லது. ஃப்ளூயிட்ஸ் செக் பண்ணாம விடுறது, இதெல்லாம் தான் காரோட ரத்தம். என்ஜின் ஆயில், கூலண்ட், இதை செக் பண்ண 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனா இக்னோர் பண்ணினா பில்லு வரும்போது ஹார்ட் அட்டாக் தான். வெதரை மதிக்காம ஓட்டுறதும் தப்பு. கடும் வெயில்லையோ குளிர்காலமோ மாடர்ன் கார்ஸ் கூட ஸ்டேபிள் ஆக 1 மினிட் எடுத்துக்கும். அதுக்காக கொஞ்சம் டைம் கொடு. பெட்ரோல் அடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டா கிளம்புறீங்களா? ஸ்டாப். ஃபியூயல் லைன்ல இருக்கிற ஏர் பபிள்ஸ் என்ஜினை திணறடிக்கும். 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு, அப்புறம் கிளம்பு. ஹேண்ட் பிரேக் ஹாஃபா ரிலீஸ் ஆகி இருக்கும்போதே வண்டியை நகர்த்துறது. இது என்னாகும் தெரியுமா? பிரேக் பேட்ஸை சாப்பிட்டு காலி பண்ணிடும். வார்ம் அப் பண்ணாம ஓட்டுறது, ஸ்பார்க் பிளக்குகளை இக்னோர் பண்றது, ஆயில் லீக்க சின்னது தானேன்னு விட்டுடுறது. ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்றேன். காருக்கு அடியில ஒரு அட்டைப்பெட்டியை விரிச்சு போட்டு பாருங்க. உங்க காரோட ரகசியம் அதுல தான் தெரிய வரும். ரொம்ப நாள் தூங்கின வண்டியை அப்படியே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. 6 மாசம் நின்னிருந்தா ஆயில், பெட்ரோல் ஆல்ரெடி ஸ்பாயில் ஆகியிருக்கும். கியர்ல இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்றது ஃபுல் டேஞ்சரஸ். இப்போ நம்பர் 1 மிஸ்டேக், பெட்ரோல் டேங்க் கேப் ஓப்பனா இருக்கும்போதே வண்டியை ஓட்டுறது. சின்ன விஷயம்தானேன்னு தோணும், ஆனா மாடர்ன் கார்ஸ்ல இத வேப்பர் லீக்னு கன்ஃபியூஸ் ஆகி என்ஜின் பர்ஃபார்மன்ஸை ஸ்பாயில் பண்ணிடும். எப்பவும் ஒரு ரவுண்டு வந்து கேப் க்ளோஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு கார்ல ஏறுங்க. காரை வெறும் இயந்திரமா பார்க்காதீங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சுக்கோங்க.